அரிஞ்சய சோழனுக்கு அடுத்து 10ஆம் நூற்றாண்டினுடைய மத்தியில், அதாவது கிபி 957 அரசனா பொறுப்பேற்றவர் அவரது மகனான 2ஆம் பராந்தக சோழன். இவர் அழகுல மன்மதன் போல இருந்ததனால மக்கள் இவரை சுந்தர சோழன் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. இவர்தான் ராஜராஜ சோழனினுடைய அப்பா. கிபி 973 வரைக்கும் 16 ஆண்டுகள் சோழ நாட்டை ஆண்டார். இடைக்கால சோழர்கள்ல பலம் வாய்ந்த அரசர்கள்ல ஒருவராக விளங்கிய இவர் ராஷ்டிரகூடர்களோட போரிட்டு தனது முன்னோர்கள் காலத்தில் இழந்த பகுதிகளை மீண்டும் சோழ நாட்டினுடைய ஆளுகைக்கு உட்படுத்துறாரு. தெற்கே திரை செலுத்த மறுத்த பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வெற்றியும் அடைகிறாரு. மொத்தத்துல தனது முன்னோர்கள் காலத்துல இழந்த நிலப்பகுதிகளை மீட்டு சோழ நாட்டை வளமுள்ள நாடா மாத்துறாரு. கிபி 969ஆம் ஆண்டு சுந்தர சோழனினுடைய மூத்த மகன் 2ஆம் ஆதித்தன் சந்தேகத்துக்குரிய முறையில எதிர்பாராத விதமா கொல்லப்படுறாரு. இதனால மனமுடைந்த சுந்தர சோழன் நோயுற்று படுத்துறாரு. அதன் பிறகு என்ன நடந்தது அடுத்த காணொளியில பார்க்கலாம்.